Welcome back friends. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா defining properties of living organisms. So நேத்து கிளாஸ்ல நான் சொல்லி இருந்தேன் பாத்தீங்க அப்படினா attributes of living organisms. Attributes அப்படினா அர்த்தம் உங்களுக்கு பண்புகள். So living organism இருந்துச்சு அப்படினா அதுக்கு சில பண்புகள் characteristics இருக்கு ஓகேவா? So அது என்னன்னா அப்படிங்கறத நேத்து நம்ம நிறைய இது பார்த்தோம் एक्चुअली. So அதுல இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது defining properties. ஓகே இதெல்லாம் கண்டிப்பா இருந்தே ஆகணும். Defining properties of living organisms. இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா living things மட்டும் தான் இருக்கும் ஓகேவா? நான் living thingsக்கு இது growth எக்ஸாம்பிள்ல சொல்லிருந்தேன் இல்லையா? growthக்கு என்ன சொல்லிருந்தேன்? intrinsic growth, extrinsic growth ரெண்டு சொல்லிருந்தேன் एक्चुअली. intrinsic growth அப்படினா நம்ம உடம்பு வளருது அப்படினா இப்ப எக்ஸாம்பிளுக்கு தான் கை இருக்கு இல்லையா? கை வளரும்போது என்ன உங்களுக்கு லேயரா மேல வந்து குஞ்சு வெளியில இருந்து வளராது एक्चुअली. உள்ளுக்குள்ள செல் டிவைட் ஆகிடுவாங்க. உள்ளுக்குள்ள இருந்து தான் டிவிஷன் நடந்து நம்ம உடம்பு பெருசாகும். அதுதான் வந்து இன்டர்னல் growth அப்படினு சொல்றாங்க. அதுக்கு பேரு intrinsic growth. extrinsic growth தான் பாத்தீங்கன்னா நான் லிவிங் திங்ஸ்ல வரும் एक्चुअली. சோ நான் லிவிங் திங்ஸ் எடுத்துட்டானு பாத்தீங்கன்னா குப்பை மேடு சொன்னாங்க இல்லையா? குப்பை தட்டத்தட்ட மேல லேயர் சேர்ந்து வளரும். அது வந்து growth கிடையாது ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா லிவிங் திங்ஸ்ல மட்டும் தான் இது வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதனால இதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டீஸ் ஓகேவா? இது பேர் என்ன அப்படினா defining properties. So defining properties of living organisms certain example கேட்டா அப்படினா நீங்க இது எல்லாமே எழுதலாம். growth, cellular structure, reproduction, homeostasis, metabolism, response to stimuli. இது எல்லாமே என்ன பார்த்தீங்கன்னா defining properties. அத நேத்து நான் என்ன பண்ணிருந்தேன்னா growth பத்தி உங்களுக்கு நான் சொல்லிருக்கேன் இல்லையா? சோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதல பார்க்கலாம். So cellular structure. இப்ப நான் லிவிங் திங்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா அதுக்கு வந்து செல் வால், செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், நியூக்ளியஸ் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. whereas living organisms நீங்க ஒரு சின்ன பாக்டீரியா எடுத்துக்கிட்டாலும் சரி, வைரஸ் எடுத்தாலும் சரி ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபங்கஸ், ஹியூமன் பீயிங்ஸ் எது எடுத்துக்கிட்டாலும் there will be some structure. இதுல ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னு பாத்தீங்க அப்படினா வைரஸ் வந்து செல் வால், செல் மெம்பரேன் கிடையாது. அதனால அது என்ன சொல்லுவாங்க? அது பெர்ஃபெக்ட்டான லிவிங் ஆர்கனிசம் கிடையாது. அந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புக்கு வெளியில இருக்கும்போது அது வந்து நான் லிவிங் திங் தான். அது எப்போ வந்து உடம்புக்குள்ள என்டர் ஆகுதோ அப்பதான் அது வந்து லிவிங் திங்கா கன்வெர்ட் ஆகும் एक्चुअली. சோ வைரஸ் வந்து நான் லிவிங் திங், அது நம்ம இன்க்ளூட் பண்ண கூடாது இல்ல. சோ பாக்டீரியால இருந்து நம்ம ஹையர் ஆர்கனிசம்ஸ் சொல்ல என்ன இருக்கு? எல்லா ஆர்கனிசம்ஸுமே they have particular cell structure. சோ ரெண்டு டைப் ஆஃப் செல்ஸ் இருக்கு. ஒன்னு என்னன்னு பாத்தீங்க அப்படினா யூனிசெல்லுலார் ஸ்ட்ரக்சர் ஓகேவா? இப்ப செல் ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஒன்னு என்னன்னா யூனிசெல்லுலார், இன்னொன்னு மல்டி செல்லுலார். சோ யூனினா மீனிங் என்ன? யூனினா சிங்கிள், ஒண்ணுன்னு அர்த்தம். அப்ப it is made up of only one cell. ஒரே ஒரு செல் மட்டும் தான் இருக்கு. பாக்டீரியா இருக்கு அப்படினா ஒரே ஒரு செல் மட்டும் தான் ஓகேவா? அதான் டோட்டல் பாக்டீரியா, அதான் அதோட உயிர், அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. அதுக்கு தேவையான எல்லா ஆக்டிவிட்டீஸுமே இந்த சிங்கிள் செல்குள்ளேயே நடந்துரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அதுக்கு சாப்பாடு வேணும், எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ளேயே ப்ரொடியூஸ் பண்ணிடும். எக்ஸ்கிரீஷன் நடக்கணும் அப்படின்னாலும் அந்த உடம்புக்குள்ள தான் எல்லாமே ப்ரொடியூஸ் பண்ணும் ஓகேவா? அதுக்கு தேவையான என்சைம்ஸ், புரோட்டீன்ஸ், அது உயிர் வாழ்றதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே எங்க நடக்கும்? இந்த சிங்கிள் செல்குள்ளேயே நடந்து முடிஞ்சிடும். அதனால அதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். எக்ஸாம்பிள் பாக்டீரியா வச்சுக்கலாம் ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலார். மல்டினா என்ன அர்த்தம்? நிறைய அர்த்தம் இல்லையா? அப்ப என்ன பாத்தீங்கன்னா நியூமரஸ் செல்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு உயிரினத்தை வந்து உருவாக்கி இருக்கும். அதான் என்னன்னு பாத்தீங்கன்னா மல்டி செல்லுலார். இப்ப பிளான்ட் எடுத்துக்கோங்க, அது மாதிரி அனிமல் எடுத்துக்கோங்க. இப்ப நம்மளா இருக்கோம் இல்லையா? இப்ப கை இவ்வளவு பெரிய கை இருக்கு, கால் இருக்கு, கண்ணு இருக்கு இல்லையா? இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா என்னது? மேட் அப் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ். ஸோ லட்சக்கணக்கான செல் ஒன்னா சேர்ந்துதான் நம்ம இவ்வளவு பெரிய ஆர்கனிசமா வளர்ந்துருக்கோம். ஸோ நிறைய செல்ஸ். இதுல பார்த்தீங்கன்னா ஒரே செல் தான், நமக்கு அப்படி கிடையாது. இந்த மாதிரி நிறைய செல்ஸ் ஒன்னா டுகெதரா சேர்ந்து என்ன பண்ணிருக்கோம்? நம்ம டோட்டல் பாடியை வந்து ஃபுல்லா ஃபார்ம் பண்ணிருக்கு. அப்ப நம்மள என்னன்னா மல்டி செல்லுலார் ஆர்கனிசம்ஸ் ஓகேவா? நம்மள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்கனிசம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிங்கிள் செல்லே மொத்த வாழ்க்கையும் அடங்கிறாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம உடம்பு ஃபுல்லா பிளட் வேணும்னு என்ன ஆகும்? ஹார்ட் வந்து பம்ப் பண்ணி பிளட்டை வந்து உடம்பு ஃபுல்லா சப்ளை பண்ணுது. ஸோ லிவர் இருக்கு, லிவர்ல வந்து மெட்டபாலிசம் நடக்கும். அடுத்து என்ன இருக்கு? லங்ஸ் இருக்கு. லங்ஸ்ல தான் நம்ம ரெஸ்பிரேஷன் பண்றோம். மூச்சு பிரீத்திங் அண்ட் ரெஸ்பிரேஷன் எது மூலமா நடக்குது? உங்களுக்கு லங்ஸ் மூலமா நடக்குது. டைஜஷன் வந்து ஸ்டமக், அதுக்கப்புறம் இன்டெஸ்டைன். அப்ப தனித்தனி ஆர்கன்ஸ் இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா மல்டிசெல்லுலர் ஆர்கன்ஸ்ல ஒரு செல்ல மட்டும் டிபெண்ட் பண்ணி கிடையாது, நிறைய ஆர்கன்ஸ் இருக்கு. ஸோ நிறைய செல்ஸ், எல்லா செல்ஸுமே டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட லைஃப் ஆக்சுவலா இருக்கு. அதனால நமக்கு பேர் என்ன அப்படின்னா
மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யூனிசெல்லுலர்ல மேக்ஸிமம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தே ஆர் ப்ரோகேரியாட்டிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரோகேரியாட்டிக், ப்ரோ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இருக்கு இல்லையா, ஸோ ப்ரோ அப்படின்னா பிஃபோர், ஓகேவா, ப்ரோ அப்படின்னா பிஃபோர் அப்படின்னு அர்த்தம். ஸோ கேரியான் இருக்கு, கேரியாட்டிக்னு ஒன்றும் கிடையாது, அது என்ன கேரியான் தான், கேரியாட்டிக்னு போட்டிருப்பாங்க. கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ், ஓகேவா. அப்ப பிஃபோர் நியூக்ளியஸ். அப்ப இந்த ஆர்கானிசத்துல என்ன இருக்காது, வெல் டிஃபைன்டு நியூக்ளியஸ் இருக்காது. நியூக்ளியஸ் வந்து டெவலப் ஆயிருக்காது. அந்த டிஎன்ஏ இருக்கு இல்லையா, குரோமோசோம் மெட்டீரியல், டிஎன்ஏ சுத்தி என்ன இருக்காது, மெம்பரேன் இருக்காது. எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பாக்கெட் சிப்ஸ் வாங்குறீங்க, பிஸ்கட் வாங்குறீங்க அப்படின்னா பேக்கெட்ல ஓட்டு அடிச்சு தராங்க இல்லையா, அப்போ உள்ளுக்குள்ள சிப்ஸ் இருக்கு, பிஸ்கட் இருக்குன்னு அர்த்தம். அது நல்லா வெல் கவர்டா இருக்கு. இதை நம்ம மற்றபடி நார்மலாக லூஸில் வாங்குவோம் இல்லையா, சிப்ஸ் அப்படி குமிச்சு வச்சிருப்பாங்க, இல்லை பிஸ்கட் நார்மல் லூஸில் வச்சிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சுற்றி இதை பேக்கெட் பண்ணி கவர்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் என்னன்னா, இங்கே வந்து டிஎன்ஏவை சுற்றி என்ன இருக்காது, எந்த ஒரு மெம்பரேனும் கவர் பண்ணி இருக்காது. டிஎன்ஏ எப்படி இருக்குன்னா, அது உள்ள உடம்புல சைட்டோபிளாசத்திலே என்ன இருக்கும், இந்த மாதிரி ரோல் ஆயிருக்கும். அங்கே வந்து நியூக்ளியஸ் கிடையாது. அதான் ப்ரோகேரியாட்டிக், பிஃபோர் நியூக்ளியஸ், வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்காது. நம்ம மல்டிசெல்லுலர் ஆர்கானிசம்ஸ் மேக்ஸிமம் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா, they are eukaryotic. so eukaryoticனா u அப்படினா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, that is called as true, ஓகேவா. u அப்படினா true அப்படின அர்த்தம். so karyotic again another, that is called as nucleus. so true nucleus will be there. for example ஒரு அனிமல் செல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உள்ள என்ன இருக்கும், DNA இருக்கு இல்லையா, so chromosome DNA will be there. DNA சுத்தி membrane will be there. சுத்தி நல்ல membrane சரவுண்ட் பண்ணிருக்கும். அதுக்கு பேர் நியூக்ளியர் membrane. இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் அது நியூக்ளியஸ். so nucleus will be there. well defined nucleus இருந்துச்சு அப்படின்னா we are called as eukaryotic organism. well defined nucleus இல்ல அப்படின்னா we are called as prokaryotic organism. இங்க நாம என்ன சொல்றோம், nucleus அப்படினு சொல்றோம். இங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா we are called as nucleoid. membrane இல்லாத ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன, நியூக்ளியாய்டு. whereas இங்க என்ன சொல்றோம், it is called as nucleus. so இதுதான் cellular structure. so இது நீங்க எங்க பார்க்கலாம், only in living organisms. so growth எப்படி நடக்கும்னு சொல்லிருந்தேன், with the help of cell division. so இங்க சிங்கிள் செல் இருக்கு, அந்த செல் டிவைட் ஆகும், அடுத்து 2 செல்ஸ் வரும். அப்ப என்ன அர்த்தம், ரெண்டு ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் ஆகுது. so இங்க செல் இருக்கு, இங்க செல் டிவைட் ஆக growth நடந்துகிட்டே இருக்கு. so செல் டிவிஷன் மூலமா தான் growth is occurring. அப்ப cellular structure எங்க இருக்கு, living organismத்துல you have cellular structure. அது முடிஞ்சாச்சு. so growth over cellular. so இப்ப next என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, we are going to see about reproduction. so reproduction பாத்தீங்கன்னா one of the defining properties of living organism. so reproduction அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, that is a biological process. so biological process என்ன நடக்குதுன்னு பாத்தீங்க அப்படின்னா, offsprings will be produced. என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, என்ன நடக்குது, offsprings வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஆஃப்ஸ்ப்ரிங்னா ஒண்ணும் கிடையாது, டாட்டர்ஸ் ன்னு சொல்றோம் இல்லையா, நம்மளோட பையனோட பொண்ணு அந்த மாதிரி சொல்லல. ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னா குழந்தைகள் தான் ஆஃப்ஸ்ப்ரிங். இந்த இடத்துல டெக்னிக்கலா பயாலஜிக்கலா சொல்லும்போது ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் சொல்லுவோம். டாட்டர், சன் எல்லாத்தையுமே காமன் நேமா நான் சொல்லுவேன் ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ். பேரண்ட்ஸ் ன்னு சொல்றோம் இல்லையா, பேரண்ட்ஸ்னா அப்பா அம்மா. அதே மாதிரி ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னா குழந்தைங்க, அது பையனா இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ்ல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். ஓகே, ஃப்ரம் வேர் தே ஆர் ப்ரொடியூஸ், எங்க இருந்து ப்ரொடியூஸ் ஆகுறாங்க, ஃப்ரம் பேரண்ட். ஓகேவா. ஸோ பேரண்ட்ஸ்ல இருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறாங்க. இந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன். ஓகேவா. ஸோ ரீப்ரொடக்ஷன்ல 2 டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. ஒன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்னு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஏசெக்சுவல், செக்ஷுவல் 2 டைப்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஏசெக்சுவல் எடுத்துக்கலாம். ஓகேவா. இப்போ ஏசெக்சுவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல டிஃபரெண்ட் டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க பாக்டீரியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பைனரி ஃபிஷன் வச்சுக்குவாங்க. ஸோ பைனரி ஃபிஷன் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு பாக்டீரியா இருக்கு. ஓகேவா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, நியூக்ளியஸ் சொன்னாலே அந்த நியூக்ளியாய்ட் ஸ்ட்ரக்சர் will be there. இது வந்து பாக்டீரியா. இப்போ இந்த பாக்டீரியா வளர்ந்து அடுத்தது 2 செல்லா டிவைட் ஆகும். அப்போ எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ரீப்ரொடக்ஷன் அர்த்தம் டாட்டர் செல்ஸை ப்ரொடியூஸ் பண்றது தான் அது ரீப்ரொடக்ஷன் சொல்லுவோம். இப்போ இது வந்து 2 செல்லா ஃபார்ம் ஆகும். அப்போ பைனரி ஃபிஷன், பைனான்னு அர்த்தம் 2. ஓகேவா. ஃபிஷன் அப்படின்னா உடையிறதுன்னு அர்த்தம். ஸோ இது 2ஆ வந்து டிவைட் ஆகும், 2ஆ உடையும். அப்போ எப்படி உடையும் அப்படின்னா,
சின்னதா நடுவுல எப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் ஆயிட்டு இந்த பக்கம் ஒரு செல் இந்த பக்கம் ஒரு செல் வரும். அப்போ எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளோ சார்ட் போடுற பாருங்க. இப்படி இருக்கிற செல் வந்துட்டு இப்படி ஆகும். ஸோ இந்த நியூக்ளியஸ் வந்து காப்பி ஆகும். டிஎன்ஏ இருக்கு இல்லையா? ஸோ டிஎன்ஏவோட காப்பி ப்ரொடியூஸ் ஆகிட்டு இந்த பக்கம் ஒரு டிஎன்ஏ காப்பி இருக்கும், இந்த பக்கம் ஒரு டிஎன்ஏ காப்பி இருக்கும். ஸோ 2 காப்பி இருந்தாச்சு இல்லையா? ஸோ இது கொஞ்சம் கொஞ்சமாக இது டெவலப் ஆகி இது தனியாக போயிடும், அது தனியாக போயிடும். ஸோ 2 செல் ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் என்ன ஆகும் உங்களுக்கு? அடுத்து இதுவும் வந்து அதே மாதிரி 2 செல்லாக ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் தான் பைனரி ஃபிஷன். பைனரினா இப்போ சிங்கிளாக இருக்கு இல்லையா, அது 2ஆக டிவைட் ஆகுது. இப்போ இதான் சிங்கிள் அப்படின்னா இது தனியாக போயாச்சு. இப்போ இது ஒரு டாட்டர் செல், இது ஒரு டாட்டர் செல், இது ஒரு நியூ பாக்டீரியாவாக ஃபார்ம் ஆகிடும். இதுக்கு பேர் தான் பைனரி ஃபிஷன். இதுக்கு பேர் என்ன? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஏன் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 பேரண்ட்ஸ் இன்வால்வ் ஆக கிடையாது, ஒரே ஒரு பேரண்ட் தான் இங்கே இருக்காங்க இல்லையா, இவங்க தான் இந்த இடத்துல பேரண்ட். ஸோ இதில் மேல் பேரண்ட் ஃபீமேல் பேரண்ட்லாம் கிடையாது, ஒரே ஒரு பேரண்ட் இருக்கு. அந்த பேரண்ட்ல இருந்து 2 டாட்டர் செல்ஸ் ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்னது? ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். நீங்கள் எந்த ஒரு ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் எடுத்தாலும் அந்த இடத்துல என்ன இருக்க மாட்டாங்க? பேரண்ட்ஸோட இன்வால்மெண்ட் இருக்காது. ஸோ ஏசெக்சுவல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன இருக்காது? பேரண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. ஓகே, பேரண்ட்ஸ் will not be there. பேரண்ட்ஸ் இந்த கேஸ் both male and female இருக்க மாட்டாங்க, சிங்கிள் பேரண்ட் தான் இருப்பாங்க. ஓகேவா? only single parent will be there, both parents will not be there. அதான் அந்த இடத்துல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா இந்த ஆஃப்ஸ்பிரிங்ஸ், இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்க வந்து க்ளோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. க்ளோன்ஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எக்ஸாக்டா பேரண்ட் மாதிரியே இருப்பாங்க. ஓகே, எந்த ஒரு வேரியேஷனுமே இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு புக் இருக்கு, ஓகேவா? அந்த புக்கு கடையில் கொடுத்து ஜெராக்ஸ் போடுறீங்க அப்படின்னா அந்த புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அதே கண்டென்ட் தான் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கிலீஷ் புக் கொடுத்து ஜெராக்ஸ் போடுறீங்கன்னா அந்த இங்கிலீஷ் புக்கில் என்ன கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட் தான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும் காப்பியில். பயாலஜி புக் கொடுத்தீங்கன்னா பயாலஜியில் இருக்க கண்டென்ட்ஸ் கிடைக்கும். அப்போ என்ன குடிக்கலோ அதே காப்பி, எக்ஸாக்ட் ஜெராக்ஸ் காப்பின்னு சொன்னாலே அதே தான் இங்கே. ஸோ க்ளோன்ஸ் அப்படின்னா இந்த டாட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த ஆஃப்ஸ்பிரிங்ஸ், அது வந்து எக்ஸாக்டாக பேரண்ட் மாதிரி இருக்கும், எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது. ஜெனட்டிக்கலாகவும் சரி மார்ஃபாலஜிக்கலாகவும் சரி. மார்ஃபாலஜினா என்ன அர்த்தம்? எக்ஸ்டர்னல் கேரக்டர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாக்டீரியா வந்து இப்படி ராட் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா வரக்கூடிய அந்த ஆஃப்ஸ்பிரிங்ஸ் எப்படி இருக்கும்? இப்படி ராட் ஷேப்பில் தான் இருக்கும். அது மார்ஃபாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஜெனட்டிக்கல் அப்படின்னா உள்ள டிஎன்ஏ இருக்கு இல்லையா, ஸோ டிஎன்ஏவோட நேச்சரும் சேஞ்ச் ஆகாது. அங்கே என்ன டிஎன்ஏ இருந்துச்சோ அதே டிஎன்ஏ தான் இங்கேயும் இருக்கும், வேற மாதிரி சேஞ்ச் வேரியேஷன்ஸ் இருக்கவே இருக்காது. இதுதான் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷனோட ஸ்பெஷாலிட்டி. எக்ஸாம்பிள் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் ஸ்பெஷாலிட்டி கேட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ஒரே ஒரு பேரண்ட் தான் இன்வால்வ் ஆவாங்க, 2 பேரண்ட் இன்வால்வ் ஆக மாட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிற ஆஃப்ஸ்பிரிங்ஸ் எல்லாமே எப்படி இருப்பாங்க? க்ளோன்ஸாக இருப்பாங்க. க்ளோன்ஸ் அப்படின்னா எக்ஸாக்டாக பேரண்ட் மாதிரியே இருப்பாங்க, எந்த வேரியேஷனும் இருக்காது. மார்ஃபாலஜிக்கல் அதே மாதிரி என்னது ஜெனட்டிக்கல், ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இது பைனரி ஃபிஷன். ஸோ இது எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியாவில் நடக்கும், அதுக்கப்புறம் அமீபாலையும் இது போல நடக்கும். ஓகேவா? ஸோ பாக்டீரியா அமீபால என்ன நடக்குது? பைனரி ஃபிஷன் மூலமாக they are reproducing the new organisms. அடுத்து இது 4 ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த 4 8 ப்ரொடியூஸ் பண்ணும், அடுத்து 16 இந்த மாதிரி என்ன உங்களுக்கு டபுள் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ இது பைனரி ஃபிஷன். ஸோ அடுத்து இன்னொரு மெத்தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் பட்டிங். ஓகேவா? ஸோ செகண்ட் டைப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் பட்டிங். ஸோ பட்டுன்னு என்ன சொல்லுவோம்? நார்மலா மொட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ ஃப்ளவர் இருக்கு இல்லையா, பூச்செடியில் மொட்டு விடுதுன்னு சொல்கிறோமா, அதே மாதிரி தான் அது மொட்டு அந்த மாதிரி மீனிங் இருக்குன்றது. இப்போ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படி இருக்குது அப்படின்னா இது ஒரு பேரண்ட். ஓகேவா? இப்போ ஈஸ்ட்னு வச்சுக்கோங்க. ஈஸ்ட்னா அது ஃபங்கஸ்ன்னு சொல்லுவாங்க, ஈஸ்ட் ஆர்கானிசம். ஈஸ்ட்டுங்கிறது அது ஒரு ஃபங்கை. ஓகே, அது ஒரு சாக்ரோமைசஸ் செரிவிசியா சயின்டிஃபிக் நேம் சொல்லுவாங்க, அது ஒரு ஃபங்கை. ஸோ இந்த ஆர்கன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சின்னதாக ஒரு பட்டு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு தெரியுது இல்லையா? இந்த இடத்துல சின்னதாக ஒரு பட் உள்ள என்ன இருக்கும்? அதோட டிஎன்ஏ ஜெனடிக் மெட்டீரியல் வில் பி தேர். இங்கே என்னாலும் இது ஒரு ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கும். இந்த பட்டு ஃபார்ம் ஆயிருக்குல, இங்கே அந்த டிஎன்ஏவோட காப்பி அனுப்பிடும். ஆக்சுவலாக காப்பி அனுப்பியாச்சு. பட்டு ஃபார்ம் ஆயிருக்குல, இது என்ன ஆகும்னா கொஞ்சம் நேரத்தில் வச்சு டிட்டாச்னா அதில் வந்து பிரிஞ்சு வந்துடும். அப்போ என்ன ஆகும்? பேரண்ட் தனியாக இருக்கும், இந்த பட்டு தனியாக இன்னொரு ஆர்கானிசமாக ஃபார்ம் ஆகிடும். அப்போ என்ன ஆயிடுச்சு? 2 செல்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இதுவும் ஒன் டைப் ஆஃப் ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ இது எங்கே நடக்குது? ஈஸ்டில் நடக்குது. சிங்கிள் செல் இருக்குது, இந்த கை வச்சுக்கோங்க, சிங்கிள் செல் இருக்குது. இல்லை இது பெண்ணே வச்சுக்கோங்க, சிங்கிளாக இருக்குது. சின்னதாக இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு? ஒரு பட்டு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, சின்னதாக பட்டு இருக்குது. இது தனியாக பிரிஞ்சு இது ஒரு ஆர்கனிசமாக போய்ட்டு இது ஒரு ஆர்கனிசமாக போயிடும். இது பட்டிங் சொல்லுவாங்க, பட்டிங். ஓகேவா? பைனரி ஃபிஷன் அப்படி கிடையாது. பைனரி ஃபிஷன் வந்து கரெக்டாக 2ஆக பிரிஞ்சு தனித்தனியாக போகிறது பைனரி ஃபிஷன். இது சின்னதாக ஒரு மொட்டு மாதிரி வந்து அதில் இருந்து வரும். ஓகேவா?
பைனரி ஃபிஷன் அப்படி கிடையாது. பைனரி ஃபிஷன் உங்களுக்கு எக்ஸாக்டா இந்த மாதிரி நடக்கும். இது பைனரி ஃபிஷன். இதுல சின்னதா மொட்டு மாதிரி பலூன்ல நம்ம முட்டை விட தெரியுமா, அதே மாதிரி சின்னதா வந்து அதுல இருந்து வரதா அந்த பட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் இஸ் ஆல்சோ ஒன் டைப் ஆஃப் asexual reproduction. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா third one fragmentation. So fragmentation எடுத்துக்கிட்டீங்க அப்படி fragment என்ன அர்த்தம்னா சின்ன 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 பீசஸ் அர்த்தம் தான் fragment அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஆர்கனிசம்ஸ் வந்து சின்ன 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 பீசஸா உடைஞ்சு அதுல இருந்து புது ஆர்கனிசம் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது ஃபுல் ஆர்கனிசம் வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்கனிசம் இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா இப்போ தனியாக நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டாக பிரிஞ்சிடும். ஸோ இது ஒரு ஃப்ராக்மெண்ட், இது ஒரு ஃப்ராக்மெண்ட், இது ஒரு ஃப்ராக்மெண்ட், இது ஒரு ஃப்ராக்மெண்ட். ஸோ சின்ன சின்ன ஃப்ராக்மெண்ட்ஸாக உடஞ்சாச்சு. ஒவ்வொரு ஃப்ராக்மெண்ட்டும் ஒவ்வொரு ஆர்கனிசமாக டெவலப் ஆகும். இப்போ பேப்பரை சின்ன சின்ன தூளாக பிரிச்சு போகிறோம்னா ஒவ்வொரு பேப்பர் தூளில் இருந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு ஆர்கனிசம் டெவலப் ஆகும். அதான் ஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஃப்ராக்மெண்டேஷன் மூலமாக என்ன உங்களுக்கு asexual reproduction நடக்குது. இந்த இடத்துல பேரண்ட் ஒன்று தான், ஆனால் கிடைக்கிற ஆஃப்ஸ்பிரிங்ஸ் தானே 5. 5மே எப்படி இருக்கும் உங்களுக்கு பேரண்ட் மாதிரியே தான் இருக்கும். அது வந்து ஃப்ராக்மெண்டேஷன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா fourth one வந்துட்டு will be having regeneration. ஸோ ரீஜெனரேஷன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பல்லி இருக்கு இல்லையா, பல்லி பார்த்துருப்பீங்க. பல்லியோட வாழை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு வால் முளைச்சிருக்கும் ஆக்சுவலாக. அதுக்கு பேர் ரீஜெனரேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ரீப்ரொடக்ஷன் நான் ஒரு ரீஜெனரேஷன் மூலமாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆர்கனிசம் வந்து இருக்குன்னு வச்சுக்குவாங்க. ஸோ இது ஒரு ஆர்கனிசம் இருக்கு. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இது பிளான் ஏரியா, ஓகேவா? ஸோ பிளான் ஏரியா அப்படிங்கிற ஒரு ஆர்கனிசம் இருக்கு. ஸோ இதுதான் ஆர்கனிசம். இனிஷியலாக பேரண்ட், இது யார் அப்படின்னா பேரண்ட் ஒன்றே ஒன்று இருக்கு. இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா தனித்தனியாக கட் ஆக போகுது. இது தனியாக போயிடுச்சு, இது தனியாக இப்போ 3 பார்ட்ஸாக உடஞ்சிருக்கு. பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 உடஞ்சிருக்கு. இப்போ ஹெட் போர்ஷன் மட்டும் இங்கே வரைகிறேன். ஹெட் போர்ஷன் இங்கே இருக்கா, இது பார்ட் 1. அடுத்து இந்த மிடில் போர்ஷன் இருந்துச்சு இல்லையா, இது மிடில் போர்ஷன் பார்ட் 2. அடுத்து அதுக்கு கீழே பாட்டம் போர்ஷன் இருக்கு, இது பார்ட் 3. ஸோ 3 பீஸ் தனித்தனியாக போயாச்சு. இப்போ ரீஜெனரேஷன் ஆகுனா ஹெட் மட்டும் இருக்கும், மிடில் போர்ஷனும் பாட்டம் போர்ஷனும் அதுல இருந்து தனியாக அப்படியே க்ரோ ஆகும். மரத்தில் செடியில் இருக்கிற பிரான்ச்சஸ் வளர்றதுலே அதே மாதிரி தனியாக வளர்ந்து இது ஒரு டோட்டல் ஆர்கனிசமாக கன்வெர்ட் ஆகிடும். இங்கே மிடில் பார்ட் இருக்கு இல்லையா, அப்போ ஹெட் போர்ஷனும் இங்கே வளர்ந்துடும், கீழே அந்த பாட்டம் போர்ஷன் வளர்ந்துடும். இங்கே பாட்டம் போர்ஷன் மட்டும் இருக்கு. ஸோ மிடில் போர்ஷனும் வளர்ந்துடும், மேலே ஹெட் போர்ஷனும் வளர்ந்துடும். இப்போ என்னன்னா ரீஜெனரேஷன், இதுக்கு பேர் தான் அது ரீஜெனரேஷன். ஸோ எந்த பக்கம் உடையுதோ அங்கேருந்து ஜெனரேட் ஆகி அது ஒரு ஹோல் ஆர்கனிசமாக டெவலப் ஆகும். இதுக்கு பேர் ரீஜெனரேஷன். ஃப்ராக்மெண்டேஷன் வேற, ரீஜெனரேஷன் வேற. ஃப்ராக்மெண்டேஷன்னா பீஸாக சின்ன சின்ன பீசஸாக போயிடும், ஒவ்வொரு பீஸும் ஹோல் ஆர்கனிசமாக டெவலப் ஆகும். அது ஃப்ராக்மெண்டேஷன். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இது 3 பார்ட்டாக பிரியுதுன்னா தலை அப்படியே தான் இருக்கும். தலையிலேருந்து ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும், உடம்பு அப்படியே இருக்கும், தலையும் ஃபார்ம் ஆகும், பாட்டம் போர்ஷன் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் ரீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்னொன்று 5th டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா கொனிடியா அப்படின்னு சொல்லுவாங்க. கொனிடியா ஸ்போர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எங்கே நடக்குது அப்படின்னா ஃபங்கஸ்ல நடக்கும், ஆஸ்பெர்ஜில்லஸ். ஸோ 5th டைப் என்னன்னா கொனிடியா. இது எங்க நடக்குதுன்னா ஆஸ்பெர்ஜில்லஸ், அதுக்கப்புறம் பென்சிலியம். ஸோ இந்த மாதிரி ஆர்கனஸ் ஃபங்கஸ். ஆக்சுவலி இதெல்லாமே என்னன்னா ஃபங்கஸ், இதெல்லாம் நடக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஃபங்கஸ் வந்து இப்படி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா இது இங்கே இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் கொனிடியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து குட்டி ஸ்ட்ரக்சர் போட்டுறீங்களா, எங்கேருந்து ஸ்போர்ஸ் ரிலீஸ் ஆகும், அதுக்கு பேர் கொனிடியா ஸ்போர்ஸ் கொனிடியா ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குட்டி ரவுண்டிங் ரிலீஸ் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து இந்த மாதிரி நிறைய ரிலீஸ் ஆகும். ஆக்சுவலாக அதில் குட்டி குட்டியாக வந்து ஸ்போர்ஸ் மாதிரி ரிலீஸ் ஆகும். இதுல இருந்து ஒவ்வொரு ஸ்போர் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டோட்டல் ஆர்கனிசமாக டெவலப் ஆகும். இதுக்கு பேர் கொனிடியா ஃபோர்ஸ். அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா இது ஒன் டைப் ஆஃப் asexual reproduction. ஸோ இது மூலமாக என்ன உங்களுக்கு ஆர்கனிசம்ஸ் ஆர் ப்ரொடியூஸ். ஓவராலாக பார்க்கும்போது asexual reproduction எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 பேரண்ட் இன்வால்வ் ஆக மாட்டாங்க, ஒரே பேரண்ட் மட்டும்தான் இன்வால்வ் ஆவாங்க. ஸோ அதில் நிறைய டைப்ஸ் இருக்கு, ஓகேவா? ஸோ பைனரி ஃபிஷன் பார்த்தோம், பட்டிங் பார்த்தோம், ஃப்ராக்மெண்டேஷன், ரீஜெனரேஷன், அதுக்கப்புறம் கொனிடியா. ஸோ இது மூலமாக என்ன உங்களுக்கு புது ஆர்கனிசம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகிற எல்லா ஆர்கனிசமும் எப்படி இருக்கும், அப்படியே பேரண்ட் மாதிரியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருப்பாங்க. அதுக்கு பேர் குளோன்ஸ். ஸோ இப்போ asexual reproduction முடிஞ்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்.
ஸோ செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 parents will be involved. ஓகேவா, மேல் as well as female. ஸோ மேல் பேரண்ட் ஃபீமேல் பேரண்ட் ரெண்டு பேரண்ட்டுமே இந்த இடத்துல இன்வால்வ் ஆவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்வால்வ்மெண்ட் ஆஃப் தி கேமேட்ஸ் ஆர் தேர். கேமேட்ஸ்னா என்ன உங்களுக்கு, இந்த கேஸ் ஆஃப் மேல்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா they will produce sperm, female will produce egg. ஸோ egg அப்படிங்கிறது ஃபீமேல் கேமேட், sperm அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா மேல் கேமேட். ஓகேவா, ஸோ இது மேல் கேமேட், இது ஃபீமேல் கேமேட். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்பெர்ம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஸ்பெர்ம் will be there, இந்த இடத்துல எக் இருக்கு. இது ரெண்டும் ஃபியூஸ் ஆகும். இது ரெண்டும் ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா they will become as zygote. zygote வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா, ஸோ zygote ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இது வந்து ஃபர்தராக மைட்டாசிஸ் டிவிஷன் 2, 4, 6, 8 நல்லா என்ன உங்களுக்கு மல்டிப்ளை ஆகி they will become the multicellular organism. இது செக்ஷுவல் மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன். ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரீகாம்பினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். ரீகாம்பினேஷன். ஓகேவா, ரீகாம்பினேஷன்னா என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு குரோமோசோம்ஸ் இருக்கு இல்லையா, எத்தனை குரோமோசோம்ஸ் வந்திருக்கு, 46 குரோமோசோம்ஸ் ஆர் தேர், ரைட். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரோமோசோம் இது ஃபர்ஸ்ட். ஸோ ஆக்சுவலாக இதுதான் சிங்கிள் குரோமோசோம். ஓகே, சென்ட்ரோமியர் இருக்கும், சிங்கிள் குரோமோசோம். இது பக்கத்தில் இப்படி இருக்கும் இல்லையா. ஸோ இது ஃபர்ஸ்ட் பேர். இதே மாதிரி எத்தனை பேர்ஸ் இருக்கும், 23 பேர்ஸ் will be there. இது செகண்ட் பேர், அது மாதிரி எத்தனை இருக்கும் உங்களுக்கு, will be having 23 pairs will be there. இது 23rd pair. 23rd pair சப்போஸ் மேலா இருந்தாங்க அப்படின்னா that will be XY. இது வந்து மேலுக்கு. ஒருவேளை ஃபீமேலா இருந்தாங்கன்னா இருக்கும் X ஆ இருக்கும் ஃபீமேலுக்கு. இது ஆக்சுவலாக நம்ம பேர், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் செல், எத்தனை செல்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செல்லையுமே நான் இது ஹேவிங் 46 குரோமோசோம். ஒரு சிங்கிள் செல் இருக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் இருந்தால் அது உங்களுக்கு ஜெர்ம் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெர்ம் செல் அப்படின்னா தட் இஸ் அ செக்ஷுவல் செல். அந்த செல் தான் கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். உங்களோட டெஸ்டிஸ்லேருந்து என்ன பண்ணும், அந்த ஜெர்ம் செல் தான் வந்து ஸ்பெர்ம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த ஜெர்ம் செல் என்ன பண்ணுது, இதுதான் ஜெர்ம் செல்னு வச்சுக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா கேமெட்டை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இது செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே பேரா இருக்கு இல்லையா, பேரா இருக்கிறது தனித்தனியாக பிரியும். ஸோ இங்கே என்ன ஆகும், இங்கே ஒன்று வந்துடும், அடுத்தது இங்கே ஒன்று. ஸோ ஃபர்ஸ்ட் குரோமோசோம். ஆனால் இந்த இடத்துல என்ன கிடையாது, பேரா கிடையாது, சிங்கிளா இருக்கு. ஆனால் இந்த இடத்துல எப்படி இருக்கு உங்களுக்கு, இந்த இடத்துல எல்லாமே பேர் டபுளா இருக்கு. அதனால தான் இதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா 2n டிப்ளாய்டு கண்டிஷன். ஸோ டிப்ளாய்டு டைனா அது ரெண்டு அர்த்தம் இல்லையா. டிப்ளாய்டு கண்டிஷனா பேரா தான் இருக்கும், அதான் 2n சொல்லுவாங்க. இப்போ அந்த கேமேட் ஃபார்ம் ஆகும்போது குரோமோசோம்ஸ் எல்லாமே செப்பரேட் ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் குரோமோசோம் பேர் இருக்கு இல்லையா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்கு அப்படின்னா இது ஒரு செல்லுக்கு இது ஒரு செல்லுக்கும் போயிடும். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் குரோமோசோம் தனித்தனியாக போயாச்சு. அதே மாதிரி செகண்ட் குரோமோசோம் என்ன உங்களுக்கு தனித்தனியாக போயிடும். ஓகேவா, இப்படி போயாச்சு. அதே மாதிரி லாஸ்ட் என்ன குரோமோசோம் இருக்கு, XX XY இருக்கு இல்லையா. ஸோ எக்ஸ் தனியாக ஒய் தனியாக போயிடும். ஃபீமேல் இருந்தாங்கன்னா எக்ஸ் தனியாக போயிடும். ஸோ இப்படி தான் செப்பரேட் ஆகும். இப்படி செப்பரேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த மேல் வந்து இந்த செல் டிவிஷனோட எண்டில் பார்த்தீங்கன்னா செல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கும் போது 23 குரோமோசோம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா எப்படி இருக்கு, இந்த இடத்துல 23 பேர்ஸாக இருக்குது. ஆனால் இங்கே பிரிஞ்சதுனால என்ன உங்களுக்கு 23 சிங்கிள் குரோமோசோம்ஸாக தான் இருக்கும். 23 சிங்கிள் குரோமோசோம்ஸ் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா 22 + X-ஆ இருக்கலாம், இல்லை 22 + Y-ஆ இருக்கலாம். அதே மாதிரி ஃபீமேலுக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக 22 + X மட்டும்தான் இருக்க முடியும், வேற கிடையாது. இது நான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். ஓகேவா, இந்த இடத்துல அவ்வளோ டீட்டெயிலாக உங்களுக்கு தேவையில்லை. ஸோ இப்படி தான் நடக்கும். ஸோ இந்த இடத்துல நடக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரீகாம்பினேஷன் விஷயம். ரீகாம்பினேஷன் அப்படின்னா குரோமோசோம் இருக்கு இல்லையா, இது ஒரு குரோமோசோம், இன்னொரு குரோமோசோம் வச்சுக்குவாங்க. இந்த ரெண்டு குரோமோசோம் என்ன பண்ணா அதோட பார்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ரீகாம்பினேஷன் வச்சுக்கோங்க. ஒரு குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு குரோமோசோம், இது ஒரு குரோமோசோம், பக்கத்தில் வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இதோட பார்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கும். ஸோ இங்கே இருக்கிற ஒரு சம் குரோமோசோம் பார்ட் வந்து இங்கே போயிடும், இங்கே இருக்கிறது இங்கே வந்துடும். இப்போ என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு வேற காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் வந்துருச்சு. இந்த இடத்துல காம்பினேஷன் புது வகையான ஒரு குரோமோசோம் ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பார்ட் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும், இங்கே இருக்கிற பார்ட் இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆகிடும். அதுக்கு பேர் தான் ரீகாம்பினேஷன் சொல்லுவாங்க. ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரீகாம்பினேஷன் நடக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன நடக்குது, வேரியேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. வேரியேஷன் என்ன இருக்குன்னா நம்ம வந்து எக்ஸாக்டாக நம்ம பேரண்ட்ஸ் மாதிரி இருக்கவே மாட்டோம். ஓகேவா, கண்டிப்பாக டிசிமிலாரிட்டிஸ் கண்டிப்பாக இருக்கும். எக்ஸாக்டாக அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கவே மாட்டோம். ஆனால்
asexual reproduction எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன இருப்பாங்க, பேரண்ட் மாதிரி எக்ஸாக்டா இருக்கும். அதுக்கு பேர் க்ளோன். நம்மலாம் க்ளோன்ஸ் கிடையாது. என்னன்னா வேரியேஷன். அந்த வேரியேஷன் ஏன் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னா சில சொல்லுவாங்க மூக்கு அம்மா மாதிரி இருக்கு, காது அப்பா மாதிரி இருக்கு, ஓகேவா? அப்போ சம் வேரியேஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும், ஓகேவா? எல்லாரும் எக்ஸாக்டா அப்படி இருக்கும். சில டைம்ல தாத்தா மாதிரி கூட இருக்கும், அந்த பழைய ஜீன்ஸ் கூட இப்போ எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ அந்த வேரியேஷன் வரதுக்கு காரணமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீகாம்பினேஷன். அதனால தான் பார்த்தீங்கன்னா வீட்டில் இப்போ அக்கா தம்பி இல்லை அண்ணன் தம்பி யார், பிரதர் சிஸ்டர்ஸ் யார் இருந்தாலுமே ஒருத்தருக்கு வந்து ஒரே மாதிரி இருக்கவே மாட்டாங்க. வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும். எப்போ ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னா அந்த ட்வின்ஸ் ஃபார்ம் ஆகுறாங்க இல்லையா, ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அப்போ மட்டும்தான் ஒரே மாதிரி இருப்பாங்களே தவிர ரிமைனிங் நார்மல் ட்வின்ஸ் கூட ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும். அந்த வேரியேஷன் காரணம் இந்த ரீகாம்பினேஷன். ஸோ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இப்படி தான் நடக்குது ஆக்சுவலாக. வித் ஹெல்ப் ஆஃப் கேமேட். 2 கேமேட் வரும், ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆனோடனே என்ன ஆகிடும் உங்களுக்கு, அது சைகோட்டாக கன்வெர்ட் ஆகும். அந்த சைகோட் வந்து வளர்ந்து வளர்ந்து ஒரு ஹோல் ஹியூமன் பீயிங்காக கன்வெர்ட் ஆகும். ஸோ இது எப்படி வந்து தனியாக ஸ்பெர்ம் ஃபார்ம் ஆகுது, எப்படி எக் ஃபார்ம் ஆகுது, அந்த ஃபியூஷனில் எப்படி மேல் தனியாக ஃபீமேல் தனியாக சில்ட்ரன்லாம் ஃபார்ம் ஆகுறாங்க, இதை பற்றி நான் செக்ஸ் டிட்டர்மினேஷன் நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்லுவேன், ஓகேவா? இந்த இடத்துல அவரோட டீட்டெயில் உங்களுக்கு தேவை. ஜஸ்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ்ங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக நார்மலாக நம்ம பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறது தான், ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம அவுட்டர் என்விரான்மெண்ட்டில் வந்து டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. சில டைம் குளிர் காலத்தில் என்ன ஆகும், நம்ம உடம்பு வந்து நல்லா நடுமும், ஷிவர் ஆக பார்த்துருக்கீங்க இல்லையா? ஏன் ஷிவர் ஆகுது அப்படின்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்க டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதுக்காக வெயில் காலத்தில் என்ன ஆகும், ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வெளியில் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும், நம்ம உள்ளுக்குள்ள கண்டிஷன் வேறு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக என்ன பண்ணும், உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து சேஞ்ச் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சம்மர் எடுத்துக்கோங்க. சம்மரில் வந்து டெம்பரேச்சர் நல்லா இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். டெம்பரேச்சர் என்ன ஆகுது, நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. அதுக்காக உங்களோட பாடி டெம்பரேச்சர் உள்ளுக்குள்ள ஹோமியோஸ்டாட்டிஸ் கண்டிஷன் அப்படின்னா அந்த சீரான நிலை வந்து மாறவே மாறாது. உள்ளுக்குள்ள நம்மளோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 27 டிகிரி செல்சியஸ் இருக்கு இல்லையா? ஸோ வெளியில் வந்து நீங்கள் 40-45 டிகிரிஸ் வந்த உடனே நம்ம உடம்போட டெம்பரேச்சர் 45-40 டிகிரிஸ் ஆகிடாது. அப்படி ஆனிச்சுன்னா அதுக்கு பேர் ஃபீவர். ஆக்சுவலாக அப்படி நடக்காது. அந்த 37 டிகிரிஸ் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். எப்படி மெயின்டைன் ஆகும், சம்மரில் வந்து ஸ்வெட்டிங் வருது. ஸோ வேர்வை மூலமாக என்ன உங்களுக்கு எக்ஸஸ் ஹீட்டெல்லாம் வெளியில் வந்துட்டு நம்மளோட பாடி டெம்பரேச்சரை வந்து 37லேயே மெயின்டைன் பண்ணிக்கும். அந்த சீரான நிலை ஒரே ஸ்டேட்டில் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் மெயின்டைன் பண்ணிக்கும். அதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ். சப்போஸ் வின்டர் எடுத்துக்கோங்க. வின்டரில் வந்து டெம்பரேச்சர் டவுன் ஆகுது அப்படின்னா அந்த டைமில் இப்போ வின்டரில் சில இடத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா மைனஸில் கூட டெம்பரேச்சர்ஸ் இருக்கும். அதுக்காக நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்க இன்டர்னல் டெம்பரேச்சரும் மைனஸில் போகாது. ஆக்சுவலாக அப்படி போனுச்சுன்னா உள்ள இருக்க எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும். ஆக்சுவலாக எந்த ஆளுமே ஒர்க் ஆகாது. அப்படி நடக்காது. உள்ளுக்குள்ள அந்த 37 டிகிரிஸ் அப்படியே தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். எப்படி மெயின்டைன் ஆகுது, ஷிவரிங் மூலமாக நடக்கும். ஷிவரிங்கில் என்ன பண்ணுவோம், ஸ்வெட்டர்ஸ் அந்த மாதிரி வேறு சில விஷயம் ஜெர்கின்ஸ்லாம் போடுறோம் இல்லையா, அப்போ உள்ளுக்குள்ள அந்த இதமான சூடு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டெம்பரேச்சர் கரெக்டாக மெயின்டைன் ஆகிடும். ஸோ அதை நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்குறது. அது இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா ஷிவரிங் நடுக்க மூலமாக என்ன பண்ணும், டெம்பரேச்சரை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கும். அது மாறாதுதான் ஹோமியோஸ்டாட்டிஸ் கண்டிஷன். அதாவது ஃபிசிக்கல் ஆஸ் வெல் அஸ் கெமிக்கல் கண்டிஷன். உள்ளுக்குள்ள இன்டர்னல் என்விரான்மெண்ட் வந்து எந்த காரணத்துக்காகவும் எக்ஸ்டர்னல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக தன்னை தானே சேஞ்ச் பண்ணிக்காது. அதோட நிலையிலிருந்து மாறவே மாற ஈக்குலிபிரியம் கண்டிஷன் கரெக்டாக மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் ஹோமியோஸ்டாசிஸ். இது எல்லா ஆர்கனிசத்தையுமே என்ன பண்ணும் உங்களுக்கு. எக்ஸாம்பிள் ஹியூமன்ஸ் தான் இருக்காங்க. ஹியூமன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹோமியோஸ்டாசிஸ் வந்து கரெக்டாக வந்து ஹியூமன்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். அதான் ஹோமியோஸ்டாசிஸ். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டபாலிசம். மெட்டபாலிசம் பற்றி நேற்று நான் கொஞ்சம் பாயிண்ட் சொல்லியிருந்தேன். ஆக்சுவலாக மெட்டபாலிசத்தில் 2 டைப்ஸ் ஆர் தேர். ஒன்று என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அனபாலிசம், இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கெட்டபாலிசம். ஸோ அனபாலிசம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளர் சப்ஸ்டன்சஸ்லாம் சேர்ந்து காம்ப்ளெக்ஸாக கன்வெர்ட் ஆகும். ஓகேவா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ இருக்கு இல்லையா, ஏக்கு அப்புறம் என்ன வரும் உங்களுக்கு, பி வரும். ஸோ பி அப்படின்னா என்னன்னா பயோசிந்தசிஸ். ஸோ பயோசிந்தசிஸ் என்னது, பயோனா லைஃப். ஸோ உடம்புக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் சிந்தசிஸ் ஆகுது. எப்படி சிந்தசிஸ் ஆகும், தானா சிந்தசிஸ் ஆகிடாது. ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் சேர்ந்து சிந்தசிஸ் ஆகும், காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகும். அப்போ சிம்பிளர் டு காம்ப்ளெக்ஸ். இப்போ ஃபோட்டோசிந்தசிஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா பிளான்ட்ல, அதுவுமே என்னது இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் பயோசிந்தசிஸ் தான். ஆக்சுவலாக அப்போ என்ன இடத்துல கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. கார்போஹைட்ரேட் அங்கே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அப்போ சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிம்பிள், இது வந்து சிம்பிள் சப்ஸ்டன்சஸ், இது சிம்பிளாக இருக்குது. காம்ப்ளெக்ஸாக மாறுது அப்படின்னா இதுக்குள்ள என்ன உங்களுக்கு ஃபுல்லாக பாண்ட் ஃபார்மேஷன் ஆகிட்டு ஃபுல்லாக இது காம்ப்ளெக்ஸாக மாறியாச்சு. இதுதான் வந்து அனபாலிசம். கெட்டபாலிசம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சிக்கு அப்புறம் என்ன வரும் உங்களுக்கு, டி வரும். டி அப்படின்னா டீக்ரடேஷன் சொல்லலாம். ஓகேவா? ஸோ டீக்ரடேஷன்
ஆர் டைஜஷன் வந்து உடைக்கிறது. டிகிரேட் என்ன பண்றது? உடைக்கிறது. டிகிரேட் உடைக்கிறது. அப்ப என்னன்னா காம்ப்ளெக்ஸ் டு சிம்பிளர் அப்படியே ரிவர்ஸ் வச்சுக்கோங்க. இது வந்து இந்த டைரக்ஷன்ல போகுது. இந்த காம்ப்ளெக்ஸா இருக்குது இந்த பாண்ட் எல்லாம் பிரேக் ஆயிட்டு மறுபடியும் சிம்பிளரா மாறுது இல்லையா? அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா கெட்டபாலிசம், உடையிறது. இன்னும் எப்படி நாம வச்சுக்கலாம்னா கெட்டபாலிசம் இப்போ ஒருத்தனை கெடுக்கணும், ஒரு வாங்கி கெடுக்கணும், உடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்போ அதை உடைக்கிறது அந்த மாதிரி மைண்ட்ல வச்சுக்கோங்க. அனபாலிசம் என்னது? அப்படின்னா அரவணைச்சு போறது. அப்போ ரெண்டு பேரையும் நான் சேர்த்து கொண்டு போறது, ஒரே பிரச்சனை இல்லாம. அப்போ ரெண்டு அப்போ என்னன்னா சிம்பிளர்லாம் ஒன்னா சேர்ந்து போனுச்சுன்னா that becomes complex. So simple to complex னா anabolism. So complex to simple அப்படின்னா உங்களுக்கு catabolism. இது ரெண்டும் சேர்ந்தது தான் அது மெட்டபாலிசம். ஸோ எல்லா லிவிங் ஆர்கனிசத்துலையுமே இந்த வகையான மெட்டபாலிசம் நடக்கும். ஓகேவா? நான் லிவிங் திங்ஸ்ல மெட்டபாலிசம்லாம் நடக்காது. ஒரு கல் இருக்கு அப்படின்னா கல்லுக்குள்ள இந்த மாதிரி மெட்டபாலிசம்லாம் நடந்துட்டு இருக்காது. ஓகேவா? பயோசிந்தசிஸ் இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் எதுவுமே நடக்காது. ஸோ இதெல்லாம் லிவிங்கோ அங்கே மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஸ்டிமுலை என்ன அப்படின்னா சிக்னல். வெளியில இருந்து ஒரு சிக்னல் வருது அப்படின்னா அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணறோம், அதுக்கு பேர் தான் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஒரு கல் இருக்கு, நீங்க போய் அடிச்சா உங்க கை தான் வலிக்கும், போது கல்லுக்கு ஒண்ணுமே ஆகாது. ஓகேவா? அதுக்கு அது வந்து என்ன பண்ணாது? எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாது. மழை பெஞ்சாலும் அப்படியே தான் இருக்கும், வெயில் அடிச்சாலும் அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் ஆகாது. ஓகேவா? அது வந்து நான் லிவிங் திங். நம்ம வந்து லிவிங் திங். நம்ம என்ன பண்ணணும்? ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்படி யாராவது அடிக்கிறாங்கன்னா நம்ம திரும்ப ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு பேர் தான் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. ஸோ இப்போ நம்ம ஹியூமன்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம் இல்லையா? ஹியூமன் ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு என்ன பேர் அப்படின்னா கான்ஷியஸ்னஸ். கான்ஷியஸ்னஸ் அப்படின்னா ஒருத்தர் வந்து உங்களை கில்றாங்க அப்படின்னா சடனாக வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணுவீங்க. ஒருத்தர் பேசுகிறாங்கன்னா நீங்கள் சென்ஸ் ஆர்கன்ஸ்னு சொல்லி சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க இல்லையா? நீங்கள் உணர்வு அந்த சென்ஸ் பண்ணுறீங்களா? நம்மளோட எக்ஸ்டர்னல் என்வரான்மெண்ட் வந்து நம்ம சென்ஸ் பண்ண முடியும். அதுதான் வந்து கான்ஷியஸ்னஸ். அது ஹியூமன்ஸ்க்கு இருக்கு. அதான் ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. இதுவே பிளான்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பிளான்ட்ல அதுக்கு பேரு இரிட்டபிலிட்டி. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தொட்டாச்சி நீங்க ஸ்டடி இருக்கீங்க, டச் மீ நாட் பிளான்ட்னு சொல்லுவாங்க. தொட்டிங்கன்னா டக்குன்னு இந்த இலையெல்லாம் சுருங்குது ஆக்சுவலா. அப்போனா நம்ம தொட்ட உடனே அதை ஃபீல் பண்ணிட்டு அது சுருங்குது ஆக்சுவலா. இதுக்கு பேர் இரிட்டபிலிட்டி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிளான்ட் எப்படி க்ரோ ஆகும்? இப்போ நார்மலா ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா வச்சுக்கோங்க. ஒரு பிளான்ட் இருக்கு, இப்போ சன்லைட் எங்கிருந்து இருக்கு அப்படின்னா என்ன பண்ணும்? இந்த பிளான்ட் வந்து அந்த சன்லைட் நோக்கி இந்த டைரக்ஷன்ல வளையும் ஆக்சுவலா. சன்லைட் நோக்கி என்ன பண்ணும்? வளையும். அப்போ அதுக்கு பேர் போட்டோட்ராபிசம் சொல்லுவாங்க. சன்லைட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அதே டைரக்ஷன்ல பிளான்ட் வளைஞ்சு அந்த டைரக்ஷன்ல தான் க்ரோ ஆகும். அதே மாதிரி வாட்டர் எங்க இருக்கோ வாட்டரை தேடி தான் ரூட்ஸ் எல்லாம் வளர்ந்து போகும். ஸோ அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது? அதை சென்ஸ் பண்ணிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போகுது இல்லையா? அதுக்கு பேர் இரிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே என்ன பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் டு ஸ்டிமுலை. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டுக்கு எப்படி வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க, இது எங்க பார்க்க முடியும்? லிவிங் ஆர்கனிசம்ல மட்டும்தான் பார்க்க முடியும். நான் லிவிங்லாம் நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃபைனிங் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லிவிங் ஆர்கனிசம்ஸ். ஸோ இது இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக அது லிவிங் ஆர்கனிசம் அப்படின்னு சொல்ல முடியும். இது ஏதாவது ஒன்று இல்லைனா கூட என்ன கிடையாது, they are not living organism. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்துட்டு நம்ம லெவல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.